ஆளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமானுடைய காது செவிக்கு போகும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே எப்படி அனைவருக்குமே இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இந்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. 1, அந்தஸ்து இல்லாத மனிதனே கிடையாது. 2, தொழிலும் ஆசையும் 2ம் பார்க்கிறாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கொடுக்க போகுது. எப்படி உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரை சூப்பரா உட்கார்ந்து இருக்காரு. இது 1 யோகம். அடுத்து நீசமான சுக்கிரன், எல்லாருமே நீசன் சொல்லுவாங்க. இது இங்க நீசமான வேலை செய்யாது. வக்ரசனி பார்வையில இந்த சுக்கிரன் கால சக்கரத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார். கால சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்ப இந்த 2 பார்வை எப்படி பாருங்க, பணம், பொருள், ஆசை, லாபம் எல்லாமே ஒண்ணு கூடி வருது. இது 12 ராசிக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன் சுக்கிர புத்தி, சுக்கிர தசை, சனி புத்தி, சனி தசை வந்தா ஏன் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறாங்க? நமக்கு எதுவும் யோகம் வராதா? அப்படிப்பட்ட யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில யாருடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கோ பயங்கரமான ஒரு லாபத்தை பார்க்க போறாங்க. அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் கன்னி ராசி. பொதுவா பாருங்க, கன்னி ராசிக்காரங்க இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏங்க இவங்க கலைகளை விரும்புவாங்க? இந்த ராசியில பாருங்க புதன் உச்சம். எல்லா கலையுமே தெரிஞ்சிருக்கும் கன்னி ராசியை பொறுத்தவரை. ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எப்போதுமே வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னி மட்டும்தான். எப்படி நம்ம சொந்த கால நிக்கணும், யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும், டேலண்டான அறிவான குணம் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். கன்னிராசி எங்கே போயிருக்காங்களோ அந்த இடமா பாருங்க கலகலன்னு இருக்கும். கலகலப்பா வச்சுக்குவோம் அந்த இடத்த. ஏன்னா அதோடைய குணம் எப்போதுமே இந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பது இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லதா கெட்டதா? எப்படி நல்லதா கெட்டதா? முழுக்க முழுக்க நல்லது மட்டும்தான் நடக்கணும் இந்த சுக்கிர பயிற்சியில். ஒரே விஷயம் தான். ஏன் நல்லது நடக்கும்? சுக்கிர பகவான் உங்க ராசியில 1 எப்படி திரிகோண ஸ்தானத்துல 1ஆம் இடத்துல சுக்கிரன். அடுத்து பாருங்க குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபத்துல, சனி பகவான் 7ஆம் இடத்துல. அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்பு வரும்போது கண்டிப்பா இங்க நல்லது நடக்கும். ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கும்? என்ன காரணம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்க பாருங்க 2ஆம் வீட்டு அதிபதி. எப்படி 2ங்கிறது 2ஆம் இடங்கிறது என்ன? வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம். வருமானம், குடும்பம், இன்கம் இது எல்லாமே 2ஆம் இடத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. உங்களுடைய பேச்சுத்தன்மை, பணம், பொருள், சேமிப்பு எல்லாமே இந்த 2ஆம் இடத்துல அதிகமா இருக்கு. அடுத்து பாருங்க 9ஆம் வீட்டு அதிபதி. பாக்கியம்னா என்னங்க? எப்படிப்பட்ட பிரச்சனையும் பேஸ் பண்ணி வெளில வரதான் பாக்கியஸ்தானம். 9 உங்களுடைய தந்தை ஸ்தானம், உங்களுடைய ஆன்மீகம், பொதுமக்களுடைய தொடர்பு, அரசியல் எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல நிறைய விஷயம் இருக்கு. 9ஆம் இடத்துல அதுக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். உங்க ராசியில பாருங்க நீசம் அடைவார். இந்த இடத்த மெயினா புரிஞ்சுக்கணும். எப்படி உங்க ராசியில நீசம் ஆவார். அப்ப நீசமான வேலை அங்க நடக்குமா? நடக்காது. நீசமான வேலை அங்க நடக்கவே நடக்காது. ஏன்னா சனியுடைய பார்வையில இந்த சுக்கிரன் இருக்கிறார். எப்படி பஞ்சமாதிபதி பார்வையில நிற்கிறார். ஒரு மனிதனுக்கு ஆசையை தூண்டக்கூடியகிறான் சுக்கிர பகவானுங்க. ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசுப்பங்களா, திடீர் யோகம் எல்லாருமே சுக்கிர புத்தி, சுக்கிர தசை வந்தா பாருங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்துட்டு ஏமா ஓடுவாங்க. மேக்சிமம் சுக்கிர தசை வராது கன்னிராசியை பொறுத்தவரை. சுக்கிர புத்தி வந்தா பாருங்க எல்லாமே ஜாதகம் எடுத்து பார்ப்பீங்க. ஏன்னா திடீர்னு ஒரு மனிதருக்கு யோகத்தை காட்டிடும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ஒரு ராசியில இருக்காரு. தயவு செய்து சொல்றேன், இது கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகத்தை சுக்கிர பகவான் கொடுக்க அந்த வீடியோ இதுல கண்டிப்பா இருக்குது. பொதுவாக பாருங்க இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி பாருங்க 1 மாசமாக, நான் சொல்றது 1 மாசமாக பாருங்க இந்த புதன் வக்ரத்துல இருந்தார். வக்ரன் என்ன? பின்னோக்கி நகர்ந்து சென்றார் புதன். எங்க? 10ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல. இப்ப மருத்துவ செலவு, வரைய செலவு உடல் ரீதியா இருந்துச்சா? நீ கன்னியை கன்னிராசியை கேட்டு பாருங்க.
தொழில வீழ்ச்சி, வேலை உத்தியோகத்துல தடங்கள், பொருளாதார வருமானத்துல தடங்கள், படிப்பு கல்வியில தடங்கள், ஒரு கேஸ் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடங்களை சந்திச்சாங்கன்னு மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. கன்னிராசியை பொறுத்தவரை சொல்லுவாங்க ஆமான்னு. அப்படியே நோட் பண்ணி பாத்துங்க. வேலை உத்தியோகத்துல எதிரி பகை, மேலதிகாரிட்ட பிரச்சனை, வெளிநாட்டை வேலை முயற்சி பண்றீங்க, வெளியூர்ல வேலை படிச்சீங்க, சரியாக அமையல. ஏன்னா அந்த கண்ட சனி, யாருக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தாலும் படுத்தி எடுத்துக்கிட்டு இருப்பார். சனி புத்தி வந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய விதி ஜாதகத்துல நான் சொல்றது, உங்க விதியை மட்டும் நீங்க இதை வந்து ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலாம் எடுத்துக்கிறீங்க. உங்க ஜாதகத்தை மறந்துடுறீங்க நீங்க நிறைய பேர் கன்னிராசியை பொறுத்தவரை. எப்படி நம்முடைய பிறந்த தேதி பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு இந்த கிரகத்துடைய அனுகிரகம் இருக்கு, இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் என்ன தெரியுமா? உடல். நீங்க விதிங்கிறது உங்க உயிர். உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? இப்ப சொல்றதை வச்சு இது எப்ப நடக்கும் என்னைக்கு நடக்கும்னு சொல்லி இந்த கோச்சார கிரகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். உங்க விதிஜாதத்துல எப்படி இருக்கு, இந்த கிரகம் இங்க இருக்கும்போது இது மாதிரி நடக்க போது, இதுல போங்க இதுல போகாதீங்க, இது சம்பந்தமா பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு கரெக்டா இந்த கிரகத்தையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணதான் ஒரு பலனை கொடுக்க முடியும். ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா கன்னிராசிக்காரங்க தான். நீங்க என்ன சொல்றீங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை இப்ப நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா தேடி வருது. வீடு கொடுத்த அதிபதி 11ஆம் இடத்துல லாபத்துல உட்காந்துருக்காருங்க. ஒண்ணும் இல்ல, வேலை உத்தியத்துல ப்ரொமோஷனுக்கான எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? வெயிட் பண்றீங்களா பண்ணலையா? கண்டிப்பா அதுக்கான ப்ரொமோஷன் தேடி வரும். ஏன்னா சனி பகவான் பாருங்க வேலைக்கான அதிபதி புதனுடைய நட்சத்திரத்துல. புதன் பாருங்க புதாதித்ய யோகத்துல எப்படி சூரியன் புதன் சேர்ந்து, சிவராஜ யோகத்துல குரு சூரியன் சேர்ந்து இருக்காங்க. அப்ப இது போது 11ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, கண்டிப்பா வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுபவம் தேடி வரும். அடுத்து வருமான அதிபதி வேலஸ்தான அதிபதியான சனி பகவானை பாக்குறாரு. யாரு? சுக்கிரன். அடுத்து பாக்கியாதிபதியும் சேர்ந்து பாக்குறாரா? அப்ப வேலை உத்தியோகத்துல எத்தனை பேருக்கு ரொம்ப நாள் ப்ரொமோஷனே கிடைக்காம வெயிட் பண்றீங்களே, அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் தேடி வருது. கண்டிப்பா வரும் ப்ரொமோஷனு. அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். கன்னிராசியை பொறுத்தவரை என்னால எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரகம் நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். எல்லாரும் சுக்கிரன் இங்க நீசமான வேலை செய்வாங்க. இங்க நீசமான வேலை செய்யாது உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்தவரை. நீச பங்கமான வேலை தான் இங்க செய்யும். ஏன்னா சனி பகவான் வக்ரமா இருக்காரு. வக்ரமான கிரகம் ஒரு கிரக சுக்கிர பகவானை பாக்கறனா கண்டிப்பா அது வக்ரமான வேலையை செய்யாது. நல்ல ஒரு பலனை திடீர் யோகத்தை கொடுத்துரும். இப்ப சனி பகவான் வக்ரமாயி உங்க ராசி அந்த அதாவது இந்த சுக்கிர மேல படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனியும் சுக்கிரன் நட்பு கிரகம். அப்ப எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருள் இருக்கும். இப்ப சேமிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் குடும்பத்துல சொல்றேன். ஏன்னா இப்பதான் புதன் வக்ர நிவர்த்தியான இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது. அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க, எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்கு எழுதி பாருங்க. ஒரு கணவனா மனைவியா, எப்படி கணவன் மனைவி யாரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா 100% வரும் பாருங்க. நான் சொல்றது இந்த சுக்கிர பயிற்சி முடியறதுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும். அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே கன்னிராசிக்கு நான் எந்த கெட்டது சொல்ல முடியாது. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. படிப்பு கல்வி பத்தி கவலைப்படாதீங்க, படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு கல்வி எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அமைப்பு நல்லா இருக்கு. விதியில கடன் இருக்காது, பகை இருக்காது. நிறைய பேருக்கு சொல்றேன், நிறைய பேர் வீடு இடம் பூமி சம்பந்தம் எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் அலையிறீங்க? கண்டிப்பா அலையணுமே. ஒண்ணு உங்க அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா இட பூமியில ஒரு கேஸோ ஒரு வழக்கோ இருக்கும். அந்த வழக்கை இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, நல்லா இருக்கும். ஏன் வழக்கு எடுத்து நடத்த சொல்றேன் தெரியுமா? புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். 1 சுக்கிரமன் 2க்கும் 9. 2ங்கிறது இடம் பூமி சொத்தை காட்டக்கூடிய கிரகம். 9 உங்க அப்பாவுடைய சொத்தை காட்டக்கூடிய கிரகம். அது சேர்ந்து அவங்க ராசியுமே இருக்கும்போது கண்டிப்பா அது சம்பந்தம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும். அப்ப அப்பா சொல்றது தாத்தா சொல்ற வழக்குல இப்ப ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தரும். வீடு வண்டி வாகனம், அழகான பொருள், வண்டி, நிறைய வாகனம் வாங்கலாம், வாங்கிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சியில வாங்கணும். எப்ப? ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன். திருமண வாழ்க்கையில கண்டிப்பா கணவன் மனைவிகளோ எந்த ஒரு பிரச்சனை வராது. மெயினா ஆண்களுக்கு நிறைய பேர் திருமணம் முடிஞ்சிடும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம், அதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. பாத்து நல்ல அனுகூலத்தை அமைச்சு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளுக்கு நல்ல ஒரு அமைப்பா வரும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். தந்தை தகப்பனுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மாமனார் மாமியார் உறவு முறையே நிறைய ஒரு பிரச்சனை, கலகம், போட்டி, அவமானம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. புதுசா தொழில் பண்ணக்கூடிய ஜாதக தசாவதி தொழில் பண்ணுங்க, தொழில் சூப்பரா இருக்கும். தொழிலுக்கு எந்த ஒரு கெடுதல் என்ன சொல்ல முடியும். தொழில் அதிபதியான புதன் ஆட்சி பலத்துல 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்கார். அதெல்லாம் சுக்கிர பகவான் வந்து ஒரு ராசி வரனால வருமானம் எந்த ஒரு குறையில்லாம நல்ல ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. மெயின் ITFL எத்தனை இருக்கீங்க கன்னிராசி பொறுத்தவரை? இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா ITFL இருக்கணும். ITFL நல்லா இருக்கும். பேங்க் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட் நல்லா இருக்கும். அடுத்து ஆசிரியர்களை பார்க்க நல்லா இருக்கும். உணவு சார்ந்த துறை நல்லா இருக்கும். கற்பனை கலை சார்ந்த துறை நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவத்துறை, இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பா நல்ல யோகத்தை கொடுக்குது. ஆனா நீங்க ஒரு சுப செலவா பண்ண பாருங்க இந்த சுக்கிர பயிற்சியில.
அதே மாதிரி நிறைய பேர் லாட்ரி எடுக்கலாமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பா எடுத்து பாருங்க, அடிக்க பாருங்க ஜாக்பாட். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை வந்து லாட்ரி எடுக்க கண்டிப்பா அடிக்காதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய ஜாதகத்தை புக் பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. ஏன் லாட்ரி எடுக்க சொல்றேன்? வருமானத்துக்குள்ள அதிபதி சுக்கிரன் அங்கே உட்காந்துருக்காரு, லாபஸ்தான சாரத்துல இருக்காரு. ஆகஸ்ட் 11 அப்படி இல்லைன்னா 23க்கு அப்புறம் லாட்ரி. 11ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா நிறைய பேருக்கு ஆகஸ்ட் 11 லாட்ரி யோகம் இருக்கு. எல்லாருமே அதை கண்டிப்பா பணத்தை போட்டு வரையணும். உங்களுக்கு உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா யோகமா இருக்கிறோமோ அந்த நம்பர் எடுத்து பாருங்க, கண்டிப்பா வாய்ப்பு. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா உத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா உத்திரத்துல பார்த்தோம். நீங்க கேட்டு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இவங்களை எல்லாமே இப்ப சூப்பரா இருக்கும். வருமானம் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும். நிறைய பேர் நல்ல ஒரு மாற்றத்தில் இந்த உத்திரத்துல பார்க்கும் சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க உத்திரத்துல பார்க்கும். பணம், பொருள், சேமிப்பு, வண்டி, வீடு, பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா வச்சு கொடுக்குறாரு. அடுத்து அஸ்த நட்சத்திரம். உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. எப்படி உங்களை மாதிரி யாரும் கற்பனை, நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க. படிப்பு, கல்வி, கலை, இசைத்துறை, உணவுத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் அஸ்தத்துல பிறந்தவங்க சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல யோகமா இருக்கு. வேலையா, வருமானமா, தொழிலா, உத்தியோகமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்பு, கல்வி எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அஸ்தத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும் சித்திரை பிறந்தவங்க. இனிமேதான் இந்த சுக்கிர பேச்சு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. வெளிநாடு யோகம், வருமானம், வீட்டு நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியம், தொழில், உத்தியோகம், அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், இடபூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தேடி வரும். இந்த சித்திரை நட்சத்திரங்களுக்கு இந்த சுக்கிர பேச்சுல கண்டிப்பா ஒரு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா நடக்கூடிய அமைப்பு சூப்பரா தேடி வருது. பார்த்து யூனிஃபார்ம் டெவலப், கட்டிட சந்தத்துறை இதெல்லாம் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். யாருக்கு சித்திரை பிறகு நல்ல டைம் சூப்பரா தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.